வணக்கம். ஆன்மீக செய்திகள். பிரபல நடிகைகள் தொடங்கி வைத்த திருவிளக்கு பூஜை. நவராத்திரி 7ஆம் நாளான நேற்று திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. 208 சுமங்கலி பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜையை சிறப்பாக செய்தனர். நடிகைகள், சின்னத்திரை பிரபலங்கள் இக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். அதன்படி நேற்று நடந்த திருவிளக்கு பூஜைகள் நடிகை நளினி, நடிகை பூர்ணிமா, பிரபல ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் மற்றும் சின்னத்திரை நடிகர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தனர். இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல முதல்ல பிள்ளையார் சுழி அம்மா மணிப்பிச்சை எடுத்தது. அதுல நான் முதல்ல ஒரு உந்துதலா இருந்தது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மிக பிரம்மாண்டமா நல்லபடியா நடத்திக்கிட்ட ஆர்த்தம். அதாவது எப்பவுமே 101 இல்ல 108 சக்திகள் தான் பூஜை பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு 250க்கு மேல சக்திகள் உட்கார்ந்து அழகா அவங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகள் இருந்து ரொம்ப அழகா பூஜை பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே சீக்கிரமாவே எங்க அம்மா அவங்களோட இடத்துல உட்காரதுக்காக அவங்களா தேடி கொண்டு வந்து எல்லாரும் ஒன்னா இடத்துல செய்திருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துச்சு. அவளுக்கு சந்தோஷத்துக்கு எல்லையில் இருக்காங்க. நவராத்திரி 7ஆம் நாளான நேற்று உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது. அதேபோல் காளிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் லட்சுமி அலங்காரமும், உற்சவ கோடியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு மகிஷாசுரமர்த்தினி அலங்காரமும், ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் அன்னபூரணி அலங்காரமும் மிக சிறப்பாக செய்யப்பட்டு பார்ப்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. கோவில்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மார்வாடி சன்வாரியா சேத் நவராத்திரி மண்டல் சார்பில் ஆண்டுதோறும் நவராத்திரி கொண்டாட்டங்களை மிகவும் பிரம்மாண்டமாகவும் கண்ணை கவரும் விதமாகவும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரியின் 9 நாள் நிகழ்வில் முக்கிய அம்சமாக சப்பன் பூக், அதாவது 56 வகையான பிரசாதங்களை கொண்ட அற்புதமான படைப்பு இடம்பெற்றிருந்தது பார்ப்போரின் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது. இந்த 56 விதமான உணவுப் பொருட்களை கொண்டு நவராத்திரி சிறப்பு பூஜை செய்தனர். இந்த விழாவில் சங்கத்தின் அலுவலக பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமான மார்வாடிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தங்கள் பாரம்பரிய கலாச்சார நடனங்களான கர்பா, தாண்டியா போன்ற நாட்டுப்புற நடனங்களை ஆடி மகிழ்ந்தனர்.
கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் வீதி உலா வந்த ஏழுமலையான். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 24ஆம் தேதியன்று வருடாந்திர பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெரிய சேஷ வாகனம், சின்ன சேஷ வாகனம், அன்னம், சிம்மம், முத்துப்பந்தல், கற்பக விருட்ச வாகனம், சர்வபூபால வாகனத்திலும் ஏழுமலையான் பக்தர்களுக்கு சேவை சாற்றினார். தொடர்ந்து 5ஆம் நாள் பிரமோற்சவத்தன்று பெருமாள் மோகினி அவதாரத்தில் காட்சியளித்தார். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலில் மந்திரகிரி என்ற மலையை வாசுகி என்னும் பாம்பை கொண்டு கடைந்தெடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கச் செய்ய மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். இந்த அவதாரத்தை நினைவுகூரும் விதமாக பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் அன்று காலை மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கிருஷ்ணராகவும் தோன்றி மற்றொரு பல்லக்கில் நாச்சியாருடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரமோற்சவத்தின் 6வது நாள் முக்கிய வாகன சேவையான கருட சேவை மாலை 6:30 மணிக்கு நடைபெற்றது. இதில் பெருமாள் கையில் சங்கு சக்கரத்துடன் தங்கம், வைரம், பச்சை, மரகத கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களாலும் லட்சுமி காசு மாலையால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கருட வாகனத்தில் வீதி உலா வந்தனர். லட்சக்கணக்கான பக்தர்களின் விண்ணை பிளக்கும் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா புறப்பட்டார். 28 மாநிலங்களில் இருந்து 298 கலைக்குழுவினர் வரவழைக்கப்பட்டு சுவாமியை காண பக்தர்களுக்கு நாட்டின் பல்வேறு மாநில பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை காணும் விதமாகவும் பெருமாளின் பல்வேறு அவதாரங்களில் வேடமணிந்து பக்தர்கள் சென்றது காண கிடைக்காத காட்சி. மாட வீதியில் வலம் வந்த கருட சேவையை காண காத்திருந்த பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் பால், மோர், அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சேஷ வாகனத்தில் காட்சி தந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி. தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில். மனநலம் பாதிக்கப்பட்டோர் 48 நாட்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்கி விரதம் இருந்தால் வினைகள் யாவும் நீங்கி நல்ல தெளிவான மனநிலையை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. மேலும் திருப்பதிக்கு சென்று தங்களது பிரார்த்தனைகளை செலுத்த முடியாதவர்கள் இங்கு வந்து பிரார்த்தித்துக் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளுகிறார். பிரம்மோற்சவ விழாவில் 5ஆம் நாளான இன்று வெங்கடாஜலபதி சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் வருகை தந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடை விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் 1008 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அம்பாளின் அருளை பெற வேண்டி ஏராளமான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டனர். ஓம் சக்தி.
பராசக்தி திருவிளக்கு ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலவிளக்கை தெரியும் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்ய ஸ்ரீகரம் நெற்றியில ஸ்ரீசூலம் நெஞ்சிலே லக்ஷ்மிகரம் அம்மாடியார் புரிந்தாள் இளமையாய் இந்த பயம் அத்தரே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள பிரசித்தி பெற்றது ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயம். இங்கு புரட்டாசி மாத மூல நட்சத்திர வைபவ தினமான இன்று உலக மக்களின் நன்மைக்காகவும் கிரகதோஷ நிவர்த்திக்காகவும் பட்டாச்சாரியர்கள் மகா சுதர்சன ஹோமம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி கேரளா எல்லையில் 305 அடி உயரத்தில் அமைந்துள்ளது தென்னிந்தியாவின் புனித ஸ்தலமான காளிமலை கோவில். இங்கு செல்வதற்காக கன்னியாகுமரி முதல் காளிமலை வரை காளிமலை சமுத்திரகிரி ரத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் இருந்து புனித நீர் நிறைத்து இருமுடி கட்டி சந்தனக்குடம் மற்றும் பால்குடத்துடன் காவிக்கொடி ஏந்தி பக்தர்கள் ஊர்வலமாக யாத்திரைக்கு புறப்பட்டனர். இவர்கள் செல்லும் யாத்திரையானது 3 நாட்களை கடந்து ஆற்றூர் பகுதியை எட்டிய நிலையில் அப்பகுதி மக்கள் யாத்திரை வருபவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தெய்வீக இசையில் மெய்மறந்த பக்தர்கள். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜரை நினைவு கூறும் வகையில் தஞ்சாவூர் ஸ்ரீ தியாக பிரம்மா சபா சார்பில் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூரில் பிறந்து திருவையாற்றில் வாழ்ந்து காவிரி கரைகள் முக்தியடைந்தவர் தியாகராஜ சுவாமிகள். சுவாமிகள் இயற்றிய தெலுங்கு கீர்த்தனைகள் கர்நாடக உலகில் புரட்சியை ஏற்படுத்தியவை. சுவாமிகளை நினைவு கூறும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குமாரி யாது ஸ்ரீ வெங்கடேசனின் வாய்ப்பாட்டு, வெங்கட சுப்பிரமணியனின் வயலின், ஸ்ரோயா ஸ்ரீமானின் மிருதங்கம், நவீனின் கலம் இடம்பெற்றது. இதில் ஏராளமான இசை ரசிகர்கள் கலந்து கொண்டு கலைஞர்களின் இசையை மெய்மறந்து ரசித்தனர்.